இது சிக்கன் கிரேவி இல்லங்க. சிக்கன் கிரேவி டேஸ்ட்ல இல்ல. அத விட டேஸ்டான சோயா சங்க்ஸ் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. 1 ஸ்பூன் எண்ணெயில 1 1/2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கல்பாசி, 10 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளிய நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா மல்லி இலை, புதினா சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி ஆறுனோன நைஸா அரைச்சு வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். 2 ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை, 3 தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு 1 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, பச்சை வாசனை போனோன்னு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சிம்ல அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்தோன்னு சோயா சங்க்ஸை போட்டு ஒரு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணி ஆறணும்னு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுக்கலாம். கிரேவில எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா பிழிஞ்சு வச்ச இந்த சோயா சங்க்ஸை போட்டு மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை மட்டும் இல்ல காலை, மதியம், இரவுன்னு 3 வேளையும் சுகமா முடிச்சிடலாம். அதெல்லாம் இல்லப்பா வாரம் 7 நாளும் நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேங்கிறவங்க கூட வாரத்துல 2 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ்ஜை மிஸ் பண்ண ஃபீலே இருக்காது.